everyone, welcome back to our channel Beauty Talk with me TSK. So இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா thumbnail பார்த்திருப்பீங்க. Yes, get ready with me for a Diwali series look. So இது வந்து saree look. இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ வந்து நார்மல் get ready with me தீபாவளி லுக் இருக்கும். இது வந்து சாரி லுக். அண்ட் இது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நான் போட்டிருக்க மேக்கப் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபுல் டே நான் வந்து போடணும். அதனால வந்து குயிக்காக வேறு ரெடியாக இருந்தேன். மோஸ்ட்லி மேக்கப்பில் எந்த அர்ஜென்சியும் இல்லை, பட் ஹேர் ஸ்டைல் வந்து டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணணும்னு நினச்சேன். பட் எனக்கு டைம் இல்லாத காரணத்தினால சிம்பிளாக முடிச்சிட்டேன். மேபி நான் எங்கேயாச்சும் எனக்கு டைம் கிடைக்கும் போது ஹேர் ஸ்டைலில் தான் மாற்றினேன் அப்படின்னா அதையும் உங்களுக்கு நான் அட்டாச் பண்ணுறேன். இந்த ஹேர் ஸ்டைலே போகிறேன் இல்லை கொண்டெல்லாம் போட போகிறேன்னா அதை நான் உங்களுக்கு சொல்லலை. முடிஞ்ச அளவுக்கு நெக்ஸ்ட் டைம்லேருந்து என்னோடய ஹேர் ஸ்டைலும் ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக பண்ணி உங்களுக்கு காமிக்கணும் அப்படின்னு நான் ட்ரை பண்ணுறேன். இஃப் எனக்கு டைம் இருந்துச்சு அப்படின்னா குயிக்காக வந்து இந்த லுக் எப்படி பண்ணேன்னு சொல்லிட்டு வாங்க பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஸ் யூஷுவல் நான் மாய்ஸ்சரைசரோடு ஸ்டார்ட் பண்ணுறேன். இந்த லுக் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட். என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா லைக் ஒரு ரெஃபரன்ஸ் எடுத்து நான் வந்து மேக்கப் பண்ண போகிறேன். எப்படி ரிசல்ட் இருக்கும்னு எனக்கு தெரியாது. நான் லாஸ்ட்டில் இன்கேஸ் அந்த ரெஃபரன்ஸுக்கு ஏற்ற மாதிரி நான் போட்டேன்னா உங்களுக்கு காமிக்கிறேன். இல்லை அப்படின்னா என்ன லுக் வருதோ அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கும். ஸோ மாய்ஸ்சரைசர் வந்து எனி டைம் லோஷன் ஃப்ரம் நேச்சர்ஸ் ஃபுட்டி. என்னோடய மாய்ஸ்சரைசர் வந்து நல்லா என்னோடய ஸ்கின்னில் வந்து போயாச்சு, நல்லா வந்து அப்சர்வ் ஆயாச்சு. நெக்ஸ்ட் வந்து ஸ்விஸ் பியூட்டியோட இந்த மேட்டிஃபைங் ப்ரைமர் தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ நான் எங்கே எனக்கு வந்து அதிகமாக ஆயில் செக்ரேட் ஆகுமோ அங்கே யூஸ் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்கிற ப்ராடக்டை தான் வந்து என்னோடய ஃபேஸ் ஃபுல்லாக நான் வந்து அப்ளை பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் இது வந்து தீபாவளி சீரீஸ் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஒரு மாதிரி பளிச் க்ளாஸியாக மினிமினன் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நான் வந்து ஸ்டோப் க்ரீமும் யூஸ் பண்ணுறேன். ஸ்டோப் க்ரீம் வந்து பிஏசியோடது, ஷேட் வந்து பீச். ஸோ எங்கெல்லாம் உங்களுக்கு வந்து க்ளாஸி ஃபினிஷ் வேணுமோ நீங்கள் அங்கெல்லாம் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து என்னோடய டார்க் ஸ்பாட்ஸ் எல்லாமே ஹைட் பண்ண போகிறேன். இந்த LA Girl ஆரஞ்ச் கரெக்டர் வச்சு நல்லா ஹைட் பண்ண போகிறேன். ஸோ எங்கெல்லாம் எனக்கு வந்து பிளாக்காக இருக்கும் நான் அங்கெல்லாம் இதை போட்டுக்கிறேன். ஸோ மோஸ்ட்லி எல்லாருக்குமே இந்த ஃபோர்ஹெட் வந்து டேனாக தான் இருக்கும். ஸோ அதே மாதிரி எனக்கு எங்கெல்லாம் வேணுமோ நான் ஃபுல்லாக கரெக்ட் பண்ணிக்க போகிறேன். ஸோ இப்போ நான் வந்து என்னோடய ப்ராடக்டை ப்ளேஸ் பண்ணிவிட்டு இந்த பிளெண்டர் வச்சு இப்போ பிளெண்ட் பண்ணிக்க போகிறேன். ஃபேஸ் ஃபுல்லாக நான் வந்து என்னோடய கரெக்டர் ஒர்க் வந்து முடிச்சிட்டேன். இதுக்கு மேலே வந்து நான் என்ன யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா கன்சீலர் வந்து என்னோடய ஷேட் வந்து இந்த Forever 52 வந்து 005. ஸோ இதுதான் நான் வந்து மேலே வந்து எங்கெல்லாம் நான் இப்போ வந்து ஆரஞ்ச் கரெக்டர் யூஸ் பண்ணணும் அங்கே எல்லாமே நான் இந்த இந்த கன்சீலர் போட போகிறேன்.
ஸோ ப்ரஷ் வந்து பிஏசியோட ப்ரஷ்ஷு. இப்போ வந்து என்னோடய கன்சீலர் வந்து நல்லா செட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து ஃபவுண்டேஷன் இது என்ன ஃபவுண்டேஷன் அப்படின்னா மேக்கோட ஃபவுண்டேஷன். ஷேட் வந்து பார்த்தீங்கன்னா NC42. அண்ட் இதில் நான் ஏன் அந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுருக்கேன்னா, ஃபர்ஸ்ட்லேயே நான் வந்து ஒரு 4-5 வீடியோக்கு முன்னாடி சொல்லியிருப்பேன். அப்பப்போ என்னோடய ஷேட் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இன்கேஸ் நான் ரொம்ப வெயிலில் சுற்றுனேன்னா டேன் ஆகிருப்பேன், இல்லை வீட்லேயே ரொம்ப நாள் இருந்தேன்னா கொஞ்சம் ஃபேரராக இருப்பேன். அந்த மாதிரி இருக்கிறதுனால நான் கொஞ்சமாக என்னோடய ஷேட் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி இந்த மாதிரி குட்டியாக பாக்ஸில் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுப்பேன். ஸோ இப்போ கரெக்டாக என்னோடய ஷேட் வந்து எக்ஸாக்டாக NC42, எந்த சேஞ்சஸுமே கிடையாது. அதனால் நான் இதில் வந்து அதை ஊற்றி வச்சுருக்கேன். ஸோ இதை ஃபஸ்ட்டு நான் எல்லா இடத்துலையும் இப்படி போட்டு. ஸோ எப்போவுமே நான் வந்து இவ்வளோ ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணவே மாட்டேன். இது வந்து எனக்கு ஒரு ஃபுல் டே வந்து இந்த ஃபவுண்டேஷன் வேணும், அந்த மேக்கப் ஸ்டே ஆகணுன்றதுனால நான் வந்து கொஞ்சம் ஹெவியாக போட்டுக்கிறேன். அண்ட் இன்னொன்று, நான் வந்து ஏசியில் வேறு ரெடி ஆகலை, ஃபேன் காற்றுல தான் ரெடி ஆகிறேன். அப்படிங்கிறதுனால வேறு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக போட்டுக்கிட்டேன், எனக்கு ஸ்டே இருக்கும் அதனால். ஸோ இதை வந்து நல்லா நான் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ மேக்கோட ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணுறதுல பிரச்சனை என்னென்னா, இதை உடனே வந்து பிளெண்ட் பண்ணிடணும். இல்லை அப்படின்னா அது வந்து குயிக்காக ட்ரை ஆகிற ஒரு ஃபவுண்டேஷன். ஸோ உங்கள் கை அதுக்கேற்ற மாதிரி ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணணும். ஸோ நெக் அப்ளை பண்ணும்போது சேர்த்து உங்களோட காதுக்கும் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்ஸ் என்னோடய ஃபேஸ் வந்து நான் ப்ரஷில் வந்து நல்லா ஈவன் அவுட்டாக பிளெண்ட் பண்ணதுக்கப்புறமா ஒரு பியூட்டி பிளெண்டர் வச்சு திரும்பவும் நான் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். எனக்கு வந்து ஒரு மாதிரி ஸ்கின் ஃபினிஷ் வேணுன்றதுக்காக. ஸோ பிளெண்டர் ஒர்க்கும் முடிச்சிட்டேன். இப்போது நான் நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த எலைட் 18ஓட செட்டிங் ஸ்ப்ரே. இது ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே கிடையாது, செட்டிங் ஸ்ப்ரே. இது இப்போ நான் ஒரு கிளான்ஸ் வந்து என்னோடய ஃபேஸ் ஃபுல்லாக அடிச்சுக்க போகிறேன். ஒன்ஸ் அது வந்து ட்ரை ஆனதுக்கப்புறமா நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ என்னோடய ஃபேஸ் ஃபுல்லாக இது வந்து நான் அடிச்சுட்டேன். ஃபேனில் இருக்கேன் அப்படிங்கிறதுனால இது ட்ரை ஆக கண்டிப்பாக டைம் ஆகும். ஸோ அதுக்குள்ளே நான் வந்து என்னோடய ஹேர் ஏதாச்சும் மாற்ற முடியுதா, அட்லீஸ்ட் ஃப்ரண்ட்டாவது பண்ண முடியுதா, நான் பண்ணிடுறேன். ஸோ ஒன்ஸ் நல்லா இது ட்ரை ஆனதுக்கப்புறமா நெக்ஸ்ட் என்ன பண்ணுறதுன்னு உங்களுக்கு நான் வீடியோவில் காமிக்கிறேன். ஸோ நான் அடித்த செட்டிங் ஸ்ப்ரே வந்து நல்லா வந்து ட்ரை ஆகிடுச்சு. நான் வந்து ஃபேன் வச்சு தான் ட்ரை பண்ணேன். ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ ரீசெண்ட் டேஸாக நான் இந்த ஒர்க் பண்ணுறேன், லைக் என்னோடய ஃபேஸை வந்து கான்டோர் பண்ணுறது. அதுக்கு வந்து இன்றைக்கி நான் கான்டோரிங்க்கு என்ன ஷேட் யூஸ் பண்ணுறேன்னா, இன்சைட்டோட இந்த டார்க்கஸ்ட் ஷேட் இது தான் நான் கான்டோரிங்க்கு யூஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ இதை நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ பிளெண்டிங்க்கு வந்து நான் வந்து குட்டி ஸ்பாஞ்சு எடுத்துக்கிறேன். ஸோ கான்டோர் பார்ட் இஸ் ஆல்சோ ஓவர். நெக்ஸ்ட் வந்து ப்ளஷ்ஷுமே இன்னைக்கு கொஞ்சம் வந்து ஒரு லிக்விட் ப்ளஷ் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்துருக்கேன்.
ஸோ லிக்விட் ப்ளஷ்க்கு வந்து இந்த நைக்காவோட இந்த ரெட் கலர் இதுதான் நான் வந்து ப்ளஷ்ஷுக்கு யூஸ் பண்ண போகிறேன். ஸோ ஒரு 3 டாட். ஸோ பிளெண்டிங்குமே இந்த ஸ்பஞ்சிலே பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ எல்லாமே நம்ம வந்து லிக்விட் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே முடிச்சிட்டோம். இப்போது இது எல்லாத்தையுமே செட் பண்ணுறதுக்கு நான் பவுடர் வச்சு செட் பண்ண போகிறேன். நான் சுகரோட பவுடர் யூஸ் பண்ணுறேன். ஜஸ்ட் பவுடரை நான் வந்து ப்ளேஸ் பண்ணிவிட்டு அதை வந்து ஈவனாக அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ நான் சேம் பவுடர் தான் என்னோடய நெக்குக்கும் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஐப்ரோஸ்க்கு வந்து நான் யோசித்தேன் லைக் பவுடர்லேயே பண்ணிடலாம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறமா சரி ஓகே நம்ம வந்து ஆஸ் யூஷுவல் லைட்டாக தானே பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பென்சிலே நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கு நான் ஃபர்ஸ்ட் என்னோடய ப்ரோஸை கோம் பண்ணிக்கிறேன். ப்ளூ ஹெவனோட பென்சில் தான் நான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஐப்ரோஸ் ஆல்சோ டன். நெக்ஸ்ட்டு வந்து முக்கியமான பார்ட் ஐஷேடோ. ஸோ ஐஷேடோ வந்து நான் ரொம்ப இந்த ஃபேஸ் ஆஃப் டைமில் வந்து ரொம்ப ப்ரௌன் ஷேட்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன். எனக்கு ப்ரௌன் ஷேட்ஸ் தான் பிடிக்குது. ஸோ அதனால் சரி ஓகே அதெல்லாம் சேஞ்ச் பண்ண வேண்டாம், மேபி இன்னொரு ஃபேஸில் வந்து வேறு இருக்கும். ஃபர்ஸ்ட்லாம் நான் வந்து ரொம்ப கிளிட்டராக மட்டும்தான் போடுவேன், ஒரு ட்ரான்சிஷன் ஷேட் போடுவேன். அதுக்கப்புறம் பிக்மெண்ட்ஸ் கிடையாது, ஷிம்மர்ஸ் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போது இந்த டைமில் வந்து எனக்கு மேட்டிஃபைங்காக இருக்கணும், அட் த சேம் டைம் ப்ரௌன் ஷேட்ஸ் தான் பிடிச்சிருக்கு. மேபி மேக்கப் நிறையா பண்ணுறவங்களுக்கு தெரியும், ஒரு ஃபேஸில் லிப்ஸ்டிக் ஷேட்ஸாக இருக்கட்டும், ஐ மேக்கப்ஸாக இருக்கட்டும், இல்லை இந்த கான்டோர் பண்ணுறது, ப்ளஷ் பண்ணுறது எல்லாமே சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இப்போ நான் வந்து இந்த ப்ரௌன் ஃபேஸில் இருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் நான் இன்றைக்கி எடுத்திருக்க பேலட் வந்து ஹிலேரி ரோடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐ ஷேடோ. இதில் வந்து இந்த ப்ரௌன்ஸ்லாம் வந்து நல்லா இருக்குது, லைக் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ப்ரௌன்ஸ் கொடுத்துருக்காங்க. சரி ஓகே இதே யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதை எடுத்திருக்கேன். ஸோ நான் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ட்ரான்சிஷனுக்கு வந்து ஒரு லைட் ப்ரௌன் எடுத்துக்கிறேன். ஸோ நான் ஒன் சைட் மட்டும் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன், இன்னொரு சைட் நான் ஆஃப்லைனில் போய் பண்ணிட்டு வரேன். ஸோ தட் உங்களுக்கு ரொம்ப அதிகமாக வீடியோ இருக்க மாதிரி இருக்காது, ஐ மீன் மினிட்ஸு. ஸோ டிஃப்ரென்ஸ் தெரியுதா இந்த ஐஸ்க்கும் இந்த ஐஸ்க்கும்? ஸோ ஒரு லைட் ட்ரான்சிஷன் கலர் தான் நான் கொடுக்குறேன். ஸோ இதுக்கு மேலே வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா லைட் ஷிம்மர் வைக்க போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி இங்கே மட்டும் ஷிம்மர் வைப்பேன், பின்னாடி வந்து உங்களுக்கு மேட்டிஃபைங்காக இருக்கும், அந்த மாதிரி தான் வச்சுட்டு இருந்தேன். இப்போ வந்து ஒரு ட்ரான்சிஷன் கலர் அண்ட் ஒரு ஷிம்மர் இந்த மாதிரி இருக்குது என்னோடய டைப் ஆஃப் ஐ மேக்கப். அண்ட் நான் வந்து இன்றைக்கி ரெஃபரன்ஸ் எடுத்ததும் இந்த மாதிரி தான் எடுத்திருந்தேன், ஒரு சிம்பிள் ஐ மேக்கப்பு. ஸோ இந்த பிக்மெண்ட் வந்து நான் என்ன பண்ணுறேன் போகிறேன்னா
என்னோட ஃபுல் ஐஸ்லேயுமே நான் அப்ளை பண்ணிக்கிறேன். லைட்டாக, ரொம்ப ரொம்ப லைட்டாக தான் நான் ஷிம்மர் எடுத்திருக்கேன். ஹெவி ஷிம்மர்ஸ் நான் எடுக்கலை. சேம் இதே பேலட்டில் இருக்க ஷிம்மர் தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ எடுத்துட்டு லைட்டாக நான் அப்ளை பண்ணியிருக்கேன். சி, ஸோ இதுக்கப்புறமா நான் இன்னொரு என்ன பண்ண போகிறேன்னா, கொஞ்சம் டார்க்கர் ப்ரௌன் எடுத்துட்டு ஃபுல்லாக மர்ஜ் பண்ணிக்க போகிறேன். அந்த ஷிம்மர் அண்ட் அவுட்டர் ட்ரான்சிஷன் கலரை சேர்த்த மாதிரி நான் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியுதா? ஃபர்ஸ்ட் நான் பண்ணதுக்கும் இப்போ நான் பண்ணதுக்கும். ஸோ உங்களுக்கு ஷிம்மரும் ஹெவியாக தெரியாது, அட் த சேம் டைம் ஒரு சட்டிலான லுக் மாதிரி இருக்கும். ஸோ இதே தான் வந்து நான் இந்த ஐஸ்க்கும் பண்ண போகிறேன். அண்ட் ஃபுல்லாக இந்த சைட் ஐ மேக்கப் முடிச்சிடலாங்கிறதுனால நெக்ஸ்ட் நான் வந்து ஆக்சுவலி இந்த ப்ளூ ஹெவனோட லைனர் தான் நான் யூஸ் பண்ணுறேன். ரொம்ப 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 தின்னான லைன் ட்ரை பண்ண போகிறேன். ஆக்சுவலி இங்கே வரைக்கும் கரெக்டாக வந்துருச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து போல்ட் பண்ணிட்டேன். ஓகே ஃபைன். பட் கர்வ் எதுவுமே நான் கொடுக்கல. கர்வ் கொடுக்காம ஜஸ்ட் நான் இதை மட்டும் ப்ராப்பராக போட்டுக்கிறேன். ஓகே, ஸோ இந்த சைடு எல்லாமே முடிச்சிட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இதுக்கு மேலே நான் வந்து மஸ்காரா போட்டுக்கிறேன். கொஞ்சம் இந்த லைனர் வந்து எனக்கு ட்ரை ஆகணும். ட்ரை ஆனதுக்கப்புறம் நான் மஸ்காரா போட்டுக்கிறேன். லோவர் லேஷில் வந்து நான் சேம் அந்த ட்ரான்சிஷன் கலருக்கு என்ன யூஸ் பண்ணணும் அதே ப்ரௌன் எடுத்து கீழே லைன்லேயும் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஐ திங்க் இப்போ பெட்டராக இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இன்றைக்கி நான் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணலான் இருக்கேன். நம்ம ஒரு நவராத்திரி சீரீஸில் ஒரு காஜல் யூஸ் பண்ணியிருப்போம், கலர் காஜல். ஸோ அது வந்து இந்த காஸ்டியூமுக்கு செட் ஆகும் அப்படின்னு எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்குது, இன்னர் ஃபீலிங். போட்டு பார்க்கலாம், முடியலன்னா திருப்பி லாஸ்ட் டைம் பண்ண மாதிரி அதே மாதிரி மேலே காஜல் போட்டுக்கலாம். நல்லா இருந்துச்சுன்னா அப்படியே விட்டுடலாம். பியூட்டியோட கலர் காஜல். எனக்கு வந்து நான் போட்ட ஐலைனர் வந்து ட்ரை ஆயிடுச்சு. ஸோ நான் இப்போ மஸ்காராக்கு வந்து ஃபர்ஸ்ட் என் லேஷை வந்து கர்ல் பண்ணிக்கிறேன். தென் ப்ளூ ஹெவனோட மஸ்காரா நான் யூஸ் பண்ணுறேன். ஓகே,
ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஐஸ்க்கு நான் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணலான்றதை காமிக்கிறேன். பிகாஸ் இங்கே பண்ணால் அதே தான் நான் இங்கேயும் பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கு ரிப்பீட்டிங்காக இருக்குன்றதுனால நான் வந்து ஆஃப்லைனில் போய் பண்ணிட்டு வந்துடுறேன். ஸோ 2 சைடுமே ஐ லுக் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பவுடர், ப்ளஷ், ஹைலைட்டர் அதெல்லாம் தான். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த சுகரோட கான்டோர் நான் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ லைட்டாக ஸோ பிகினர்ஸாக இருக்கீங்கன்னா இந்த மாதிரி ரொம்ப பெரிய ஃப்ளஃபி ப்ரஷ்ஷாக எடுத்துக்காதீங்க, அப்புறம் உங்களுக்கு வந்து கரெக்டாக வராது. ஸோ லைட்டாக தான் நான் வந்து பவுடர் கான்டோர் பண்ணுறேன். நான் ஆல்ரெடி வந்து லிக்விட் கான்டோர் பண்ணிட்டேங்கிறதுனால. ஸோ ப்ளஷ் வந்து எனக்கு இதுவே போதும் அப்படின்னு நினைக்கிறேன். ஹைலைட்டர் மட்டும் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஹைலைட்டர் வந்து பிஎஸ்சியோட ஹைலைட்டர். வந்து பிந்தி அண்ட் லிப்ஸ்டிக் மட்டும் அது நம்ம காஸ்ட்யூம் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஸோ ஃபைனலாக நான் ஒரு வாட்டி செட்டிங் ஸ்ப்ரே அடிச்சுக்கிறேன். ஸோ தட் எனக்கு கொஞ்சம் ஹைட்ரேட்டிங்காகவும் இருக்கும், ஆஸ் ப்ளஸ் அந்த ஸ்கின் டு ஸ்கின் மர்ஜ் ஆன மாதிரி இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் எனக்கு இருக்குது. இது அடித்தா அந்த மாதிரி ஒரு லுக் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் நான் இந்த எலைட் 18 ஒரு வாட்டி செட்டிங் ஸ்ப்ரே பண்ணிக்கிறேன். ஸோ இது கம்ப்ளீட்டாக ட்ரை ஆகிறதுக்குள்ளே நான் காஸ்ட்யூம், ஹேர் ஸ்டைல் எல்லாமே மாற்றிட்டு வந்துடுறேன். அண்ட் நீங்கள் செட்டிங் ஸ்ப்ரே வாங்கும் போது அந்த நாசில் மட்டும் செக் பண்ணிக்கோங்க. பிகாஸ் இதுக்கு முன்னாடி நான் ஒன்று வச்சுருந்தேன், அது வந்து அப்படியே தண்ணியாக ஸ்ப்ளாஷ் ஆகும், ஸ்ப்ரே ஆகாது, ஸ்ப்ளாஷ் ஆகும். ஸோ அது மட்டும் பார்த்து செட்டிங் ஸ்ப்ரேயில் வாங்கிக்கோங்க. ஸோ நான் இப்போ குயிக்காக போய் என்னோடய காஸ்ட்யூம், ஜுவல்ஸ், ஹேர் டூ எல்லாமே முடிச்சுட்டு உங்களுக்கு ஃபைனல் லுக் காமிக்கிறேன். ஹாய், ஸோ இதுதான் நான் சூஸ் பண்ண சாரி. ஃபுல்லாக நான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக அட்டாச் பண்ணுறேன். ஹேர் ஸ்டைல் பண்ணலான்னு சொல்லிட்டு போனேன், பட் ஒரு ஃபோன் வந்துச்சு, பேசி அப்படியே டைம் போயிடுச்சு. அண்ட் இப்போ எனக்கு கிளம்புறதுக்கு டைம் ஆகுதுன்றதுனால ஆஸ் யூஷுவல் ஒரு கிளிப் போட்டு ஹேர் ஸ்டைல் முடிச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா பிந்தி அண்ட் லிப்ஸ்டிக். ஸோ லிப்ஸ்டிக் வந்து இந்த மார்ஸோட லிப் லைனர் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ கீழே மட்டும் நான் ட்ரா பண்ணிவிட்டு மேலே அதோட இம்ப்ரெஷன் மட்டும் கொடுத்துட்டேன். ஸோ லிப்ஸ்டிக் வந்து இந்த லாக்மி ஃபாரெவரோட லிப்ஸ்டிக். ஸோ லிப்ஸ்டிக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டார்க்கர் ஷேட் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ எனக்கு என்னென்னா கொஞ்சம் லைட்டர் ஷேட் பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ ஐ திங்க் இப்போ வந்து ஒரு மாதிரி மிக்ஸ்டு ஃபீலிங்கில் என்னோடய மேக்கப் சென்ஸ் வந்து போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கு வந்து ஒரு குட்டி பிளாக் அண்ட் கீழே வந்து கல் வச்ச மாதிரி ஒரு பொட்டு, இதுதான் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, டன். ஸோ இதுதான் வந்து ஃபைனல் லுக். நான் வந்து எனக்கு பெருசாக அந்த காஜல் ஏரியா வந்து டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆகலை. பிகாஸ் நான் நேற்று வச்ச காஜலே கொஞ்சம் எனக்கு இருந்துச்சுன்றதுனால பெருசாக எனக்கு ரொம்ப அது ஒரு மாதிரி ஆடாக ஃபீல் ஆகலைன்றதுனால நான் அப்படியே விட்டுட்டேன். காஜல் போட போகிறது இல்லை. அண்ட் திஸ் இஸ் மை ஃபைனல் லுக். ஸோ உங்களுக்கு லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட்ஸ் மாதிரி நான் அட்டாச் பண்ணுறேன், ஃபுல் லுக் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் வந்து இன்றைக்கி நான் க்ரியேட் பண்ண ஒரு தீபாவளி சீரீஸில் இருக்க ஒரு சாரி லுக். யாருக்காச்சும் வந்து இந்த லுக்
பிடிச்சிருக்கு அப்படின்னா எனக்கு ப்ளீஸ் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ தட் அப்போ தான் எனக்கு தெரியும் நான் போடுற வீடியோஸ் வந்து யார் யார் பார்க்குறீங்க, லைக் ஜென்யூனாக எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எனக்காக ஒரு 1 செகண்ட் டைம் எடுத்து யாருக்கெல்லாம் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோ கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஐ திங்க் இந்த வீடியோ வந்து தீபாவளி அன்னைக்கு போஸ்ட் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ தீபாவளி அன்னைக்கே பார்க்குற நிறைய பேர் இருந்தீங்க அப்படின்னா அவங்க எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச். பிகாஸ் வீட்டில் வந்து ஃபெஸ்டிவ் வச்சுட்டும் என் வீடியோ பார்க்குறீங்க. அண்ட் எல்லாருக்குமே ஹாப்பி தீபாவளி அண்ட் ஹாப்பி சேஃப் தீபாவளி அப்படின்னே சொல்லணும். பிகாஸ் தீபாவளி டைமில் நிறைய வந்து கிராக்கர்ஸ்னால வந்து ஆக்சிடென்ட்ஸ் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நியூஸில் பார்க்குறோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு சேஃபாக அண்ட் செக்யூர்டாக உங்களோட தீபாவளியாக செலிப்ரேட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டுக்கிறேன். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ அண்ட் என்னோடய வீடியோஸ்லாம் பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேன். அந்த ஒரு நம்பிக்கையில் தான் நான் வந்து உங்களுக்காக வீடியோஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. பாய்.